இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரையும் அவருக்கு கல் இருந்தாலும் வயிற்று வலி ப்ராப்ளம்னாலும் இங்கே அட்மிட் பண்ணுவோம் சரிங்களா. இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். வயிற்றில் ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் வயிறு பிரச்சனை இருந்தாலும் இங்கே அட்மிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அட்மிட் பண்ணும்போது நார்மலாக நல்லா தான் பேசினா டாக்டர் வந்து பார்த்து ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்தார். பார்த்ததில் குஞ்சி நிமிரி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு நார்மல் வார்டில் போட்டாங்க. நார்மலில் போட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 8 o'clock மேலே மூச்சு விட முடியல, நல்லா மூச்சு வாங்குறதுனால எமர்ஜென்சி வார்டு கூட்டு போய் டீப்பு ஆக்சிஜன் லெவல் எல்லாம் சொல்லி எத்தனை விட்டு பார்த்துட்டு அந்த டாக்டர் பார்த்துட்டு போகிறாரு. அதுலேருந்து இதுவரையும் எந்த டாக்டருமே இதுவரையும் எட்டே பார்க்கல. அவர் இறந்ததுக்கு காரணம் முழுக்க டாக்டர் தான். ஒரு டாக்டருமே செக் பண்ணுறதுக்கு இதுவரையும் வரவே இல்லை. ஏன் இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் டாக்டர் கட்சியில் ஊற்றுனதுக்கு எவ்வளோ போலீஸ் அதிகாரிங்க எவ்வளோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்து நல்லா பக்காவாக காப்பாற்றி இருக்காரு. ஏன் இந்த பொதுமக்களை எங்களை மட்டும் ஏன் காப்பாற்ற மாட்டீங்க? அப்போ பொதுமக்கள்லாம் இலக்காரமாக போச்சா? அப்போ டாக்டருக்கு தான் பொதுமக்களுக்கு டாக்டர் கிடையாது. ஏன் அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலே தேவையில்லையே? மூட்டி இல்லாமே ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. இந்த ஹாஸ்பிட்டல் கட்டின வேஸ்ட்டு, சுத்தமாக எல்லாமே டோட்டல் வேஸ்ட்டு, எதுவுமே நல்லது கிடையாது. ஆமாம், நாங்கள் அவங்க ரோட்டில் வாங்கிக்கிறோம். எங்கள் சொந்த ஊருக்கு கூட்டின்னு போகிறோம், எடுத்துன்னு போயிடுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்காத மாதிரி எங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி கைது போட கூட சொல்லி கேட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வேணாம் இருந்தோம். எங்களுக்கு மரண வச்சல் மேலே மூலம் எங்களை தாங்க முடியாத காரணம் தான் சரி நாங்கள் டிசி பெரிய அதிகாரி போலீஸ் கமிஷனர் டிசி வந்தார். அவர் வந்து பேசி அப்புறம் நாங்கள் பாடி வாங்கிக்குவோம், இந்த மாதிரி எழுதி கொடுக்குறோம் சொல்லி எழுதி கொடுத்து இப்போ நாங்கள் பாடி வாங்கிக்கிறோன்ட்டோம். ஹாஸ்பிட்டல் சைடில் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா மாதிரி எழுதி கொடுக்க சொன்னாங்க. எழுதி கொடுக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு மன வச்சல் ரொம்ப இருந்தனால எங்களுக்கு தாங்க முடியனால சரி நாங்கள் எங்கள் யாருக்கும் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம், நாங்கள் எழுதி கொடுத்து நாங்கள் பாடி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்தா மாதிரி எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. இல்லைன்னா இப்போ நீங்கள் எழுதி கொடுக்குறாரு, ஓகே நீங்கள் பாடி வாங்கிக்கிறீங்க, ஏன் எழுதி கொடுக்குற கட்டாயம் உங்களுக்கு? ஏன் நீங்கள் சிகிச்சை கொடுக்கலான்னு தானே முதல்ல போராடினீங்க? சிகிச்சை கொடுத்து தானே போராடணும். ஆனால் எங்களுக்கு பேச முடியல. ப்ரெஷர் இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது வரத்துக்கு இது தான் ஆகும் எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அவர் நார்மலாக ஏன்னா ஒரு முழுக்க எப்படி இருந்தாலும் நார்மலாக இருக்க மாதிரி தான் நாங்கள் எடுத்து பாடி எடுத்து போனோம். எங்களோட இதுக்கு தான் நாங்கள் தான் வெயிட் பண்ணிருந்தோம். அப்படியே கோரிக்கை வைக்கிறோம் அவங்களுக்கு. அதனால தான் இந்த பண்ண சரி எழுதி கொடுத்து நாங்கள் அந்த பாடியை முழுக்க நாங்கள் ஆப்ரேஷன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாததுக்கு தான் கூட்டிலே போகிறோம். அட்மிட் பண்ணது கூட ஓபின்ற பேரில் இதுதான் கொடுத்தாங்க. இது வந்து எமர்ஜென்சி வார்டிலேருந்து அட்மிட் பண்ணதுக்கான இது ஓபி. இது வந்து அட்மிஷன் போடுறதுக்கான இது. நல்லா பாருங்க, இது ஓபி சீட் யாராவது நம்புவாங்களா? சென்ட்ரல் ஜிஹெச்ல கவர்மெண்ட் ஸ்கூலோட போகணும்னு அழகாக கொடுப்பாங்க. எந்த ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னாலும் இது பண்ணணும். இது ஒரு ரெட் நோட்டில் பேப்பரை கீழ்ச்சி நான் தான் டாக்டரு இதுதான் ஓபிச்சிக்கு என்ன நம்புவாங்களா? உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலே தேவை. பிரச்சனை பொதுமக்கள் இந்த ஹாஸ்பிட்டலே தேவையில்லைங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு இதுக்கு மேலே இந்த ஹாஸ்பிட்டல் இதுக்கு மேலே நடத்துனாங்கன்னா வாய்ப்பே இல்லை. தேவையில்லை, எங்களுக்கு ஹாஸ்பிட்டலே தேவையில்லை. சுத்தமாக வேஸ்ட்டு டோட்டல். மூட்டு இல்லைன்றேன், ஹாஸ்பிட்டலே இச்சிருங்கன்றேன். புரியுதுங்களா? இது மேலே என்னால் பேச முடியல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.